அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து நீங்க நினைத்தது நடக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா பூஜையும் இல்ல, விரதமும் இல்லைங்க. 5 நிமிட வழிபாடு தான். நீங்க உங்க வீட்டிலேயே இதை செய்து திருச்செந்தூர் முருகருடைய அருளை நீங்க பெறலாம். ஏன்னா எப்பொழுதுமே நம்மளோட வீடியோ தொகுப்புல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகருடைய பக்தர்கள் பலனடைந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு உங்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம ரொம்ப தெளிவா உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். அதை போல நீங்க உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து உங்க வீட்டுல நீங்க வழிபாடுகளை செய்யுங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம ஒரு கட்டாயப்படுத்தி எந்த தெய்வத்தோட தெய்வ நம்பிக்கையும் நம்ம திணிக்க விரும்பல. உங்க வீட்டுல உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து நீங்க உங்க வீட்டுல வழிபாடு செய்யலாம். இல்ல ஆறுபடை வீடுகள்லே உங்களுக்கு இஷ்டமான தெய்வம் முருகப்பெருமான உங்க வீட்டு பூஜையர்ல நினைத்து கூட நீங்க அந்த வழிபாடு செய்யலாம். இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, நீங்களா ஒரு விஷயத்த உங்க கற்பனைக்கு நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எந்த விஷயத்தையுமே உங்கள்கிட்ட கற்பனை பண்ணி அதை கொண்டாந்து உங்கள்கிட்ட திணிச்சு நம்ம உங்கள்கிட்ட தெய்வ நம்பிக்கையை கொண்டாடணும் அப்படின்ற அவசியம் எனக்கே கிடையாதுங்க. இப்போ ஒரு சிலர் பாத்தீங்கன்னா எந்தெந்த விஷயத்துக்கும் எல்லாம் பொய் சொல்லுவாங்க. ஆனா கடவுளோட விஷயத்துல நம்ம உண்மையாவும் நேர்மையாவும் மனசாட்சிக்கு துரோகம் இல்லாமவும் நம்ம நடந்துக்கணும். ஏன்னா ஒரு தெய்வத்தை பொய் சொல்லி அதுல இருந்து வர்ற ஒரு ரூபாய் கூட நம்மளுக்கு தேவையில்லைங்க. நான் கடவுள் புண்ணியத்துல இன்று வரை சீரும் சிறப்புமாக சௌகரியமா நான் நல்லபடியா இருக்கிறேன். ஏன்னா பல பக்தர்கள் பலனடைந்த விஷயத்த அவங்க எனக்கு சொல்லி நானும் பலன் பெற்றிருக்கேன். அந்த விஷயத்த தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம கடவுள்கிட்ட போய் முறையிடும் பொழுது நம்ம பிரச்சனை மனிதர்கள்னால தீர்க்க முடியாதனாலதான் நம்ம கடவுள்கிட்ட போய் பாத்தீங்கன்னா முறையிடுறோம். அப்படி இருக்கும் பொழுது அவர்னால மட்டும்தான் நம்மளால தீர்த்து வைக்க முடியற பிரச்சனையை கடவுள் மட்டும்தான் நம்மளுக்கு தீர்த்து வைப்பார். ஏன்னா நம்ம கோயில்ல போய் அழுது கதறி நம்ம வேண்டிட்டு வருவோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடும். ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கடவுள் வழிபாடு. அதை நம்பி நீங்க எந்த ஒரு வேண்டுதலையும் உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க செய்து பலன் பெறுங்க. கட்டாயப்படுத்தல. உங்களுக்கு எந்த விஷயம் வேணுமோ மனதார நினைத்து திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து, இல்ல அறுபடை வீடுகள்லயே முருகப்பெருமான் எந்த முருகப்பெருமானா இருந்தாலும் உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க நினைத்து ஒரு தீபம் ஏற்றி, இதுக்கு ஒரே ஒரு பேப்பர் தாங்க வேணும். உங்களுடைய ஒரு கோரிக்கையை நீங்க எழுதி வச்சு இந்த வழிபாடை செய்யுங்க. நம்பிக்கை இல்லை அப்படின்னா நீங்க இந்த வழிபாடை உங்க வீட்டுல செய்யாதீங்க. இது சரி, இந்த வழிபாடை நாங்க செய்யறோம் அப்படின்னா எந்த கிழமையில செய்யலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு சிலரோட சூழ்நிலை நம்ம வெளியில சொல்ல முடியாத பிரச்சனையில இருப்போம். இல்ல நம்மளுக்கு எப்படியாவது இந்த மாசத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடியணும், அடுத்த வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனை முடியணும், இல்ல பொண்ணுக்கு மிக விரைவுல பொண்ணுக்கு பையனுக்கு திருமணம் வரன் அமையணும், அதே போல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், இப்ப அரசாங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு கூட நீங்க நினைச்சு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி எந்த விஷயம் உங்களுக்கு மிக விரைவுல நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ இத இன்னைக்கு நம்ம வீடியோவை நீங்க இப்ப பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா புதன்கிழமை, மறுநாள் வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நீங்க எப்போ வேணாலும் இத உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க ஒரு A4 சீட் இருக்கு இல்லையா, அதுல நீங்க எழுதி மடிச்சு உங்க வீட்டுல திருச்செந்தூர் முருகருடைய திருவுருவ படம் இருந்தா நீங்க அங்க வைங்க. இல்ல உங்க வீட்டுல எந்த முருகப்பெருமானுடைய திருவுருவ படம் இருக்கோ அங்க மடிச்சு வைக்கணும். சரிங்க, இப்ப எப்படி இந்த வழிபாடை நீங்க செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம இப்ப ரொம்ப தெளிவா நான் சொல்றேன். A4 சீட்டு ஒயிட் பேப்பர் நீங்க வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுல 4 மூலையிலையும் பாத்தீங்கன்னா மஞ்சள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு மேல பாத்தீங்கன்னா ஓம் சரவண பவ அப்படின்னு நீங்க எழுதுங்க. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம விநாயகர் சுழி போட்டு எழுதுவோம். விநாயகர் சுழி போடுங்க. அதுக்கப்புறம் ஓம் சரவண பவன்னு அந்த பேப்பர்ல எழுதுங்க. மேல எழுதிட்டு திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சுன்னா அவருடைய பேர் எழுதுங்க. திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமின்னு எழுதிக்கோங்க. இல்ல ஆறுபடை வீடுகள்லயே உங்களுக்கு எந்த முருகரை பிடிக்குமோ நீங்க உங்க பிடிச்ச முருகப்பெருமானுடைய பேரை எழுதிக்கோங்க. ஓம் சரவண பவன் ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அதுக்கு கீழே உங்களுக்கு எந்த முருகப்பெருமானுடைய பேர் பிடிக்குமோ அதை நீங்க எழுதிக்கோங்க. எழுதிட்டு உங்களுடைய வேண்டுதல் எது அதை அந்த பேப்பர்ல எழுதுங்க. ஒரே ஒரு வேண்டுதல், எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்க அந்த பேப்பர்ல எழுதுங்க. எழுதி
அத நல்லா கையில வச்சுட்டு முருகப்பெருமான மனதார நினைத்து நல்லபடியா வழிபாடு பண்ணுங்க. எனக்கு இவ்வளோ சீக்கிரத்துல இந்த விஷயம் எனக்கு நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க இந்த வழிபாட செய்யுங்க. செஞ்சுட்டு அத நீங்க கையில வச்சு வழிபாடு செஞ்சுட்டு, அதுக்கப்புறம் முருகப்பெருமானுடைய திருவுருவ படத்திட்ட வச்சிருங்க. தினமும் நீங்க வந்து அந்த பேப்பர சாமி பக்கத்துல வச்சிருக்கீங்களே உங்க வேண்டுதல், அத நினைத்து நீங்க உங்களுக்கு முருகப்பெருமான் நடத்தி குடுத்த மாதிரியே நீங்க நெனச்சுக்கோங்க. அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதாவே நீங்க நெனச்சுக்கிட்டு கற்பனையெல்லாம் இல்ல. உண்மையிலுமே இந்த விஷயம் நம்மளுக்கு நடந்துச்சு அப்படின்னு முழு மனதோட நீங்க நம்பிட்டு, முருகப்பெருமானுடைய அந்த திருவுருவப்படத்திட்ட ஓம் சரவணபவ சரவணபவ அப்படின்னு உங்களால எவ்வளவு முடியுமோ நீங்க சொல்லுங்க. 5 முறை சொல்லுங்க, 7 முறை சொல்லுங்க. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஓம் சரவண பவன் சொல்லிட்டு, எனக்கு நீ தான் முருகா இந்த விஷயத்த எனக்கு நடத்தி கொடுக்கணும். உன்னதான் நான் நம்பியிருக்கேன் அப்படின்னு நீங்க மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பர் இருக்கு இல்லையா, நீங்க சாமியோட திருவுருவ படத்திட்ட வச்சிருப்பீங்க. அந்த பேப்பரை நீங்க வந்து எழுதி வச்சீங்க இல்லையா, அதை வந்து நீங்க தொட்டு தினமும் கண்ணுல ஒத்திக்கோங்க. ஒத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க திரும்பவும் அது உங்களுக்கு நடந்தது போலவே நினைச்சுக்கோங்க. நம்பிக்கையோட இப்ப இவ்வளவு நாள்ல வேண்டியிருக்கோம், கண்டிப்பா நம்மளுக்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலே இருங்க. நம்பிக்கை இல்லாம இருந்துராதீங்க. எனக்கு இந்த விஷயம் நடந்துட்டு எனக்கு நடத்தி குடுத்துருவாரு. அவரை விட்டா எனக்கு யாருமே இல்ல. முருகப்பெருமான நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு நம்பிக்கையோட இருங்க. கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி குடுப்பாரு. ஏன்னா, இப்போ ஒரு சிலரோட வேண்டுதல் பார்த்தீங்கன்னா, 7 நாள்ல நடந்துரும். ஒரு சிலரோடது 11 நாளு, 27 நாள்ல நடந்துருங்க. இல்ல உங்களுக்கு ரொம்ப லேட் ஆகுதுன்னா, நான் அடிச்சு சொல்றேன் 48 நாளுக்குள்ள 100% அது நடந்தே தீரும். அந்த ஒரு கோரிக்கை அந்த 48 நாளுக்குள்ள கண்டிப்பா நடந்துரும். ஏன்னா நம்மளுடைய கர்ம வினை பிரச்சனைகள் படிதான் ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்கு லேட் ஆகுதுன்னா அதுதான். ஆனா இல்ல, எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல. இந்த ஒரு விஷயம் தான் நடக்கணும் முருகா. நீ என் பையனுக்கு பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடு, நல்ல வேலையை அமைச்சு கொடு. நீங்க எந்த வேண்டுதலையும் உள்ள முருகி கை கூப்பி அந்த கருணக்கடவுள் அந்த சுப்பிரமணிய சுவாமியை நினைச்சு நீங்க வேண்டிக்கோங்க. 100% அது கண்டிப்பா நடக்குங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாட உங்க வீட்டுல செய்யுங்க. திருச்செந்தூர் முருகருடைய அருள் எப்பொழுதுமே உங்க வீட்டுல நிறைந்திருக்கும், நிலைத்திருக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.